இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டெல்லி சிக்ஸோட படத்தை பற்றி தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டெல்லி சிக்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தனை காட்டுவாங்க. இவர் யாருன்னே தெரியாது. இவர் வந்து காலங்காத்தாலுமே வந்து அவரோட பாத்ரூம் ஓரமாக வந்து ஒன்று கடிச்சிட்ருப்பார். அவர் ஒன்று அடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பிளாக் மங்கின்னு வந்து இந்த ஊரில் வந்து ஒரு பரவிட்டுருக்கு ஒரு வந்து பிளாக் மங்கிங்கிறது வந்து உண்மை தான். அது பிளாக் மங்கி வந்து இவர் மேலே வந்து இவர் அட்டாக் பண்ணிடும். இவரும் பயந்து வந்து அலறிடுவார். அதோட தான் வந்து கதையை காமிச்சிருப்பாங்க. இந்த பிளாக் மங்கிங்கிறது வந்து ஒரு கதையோட அங்கமாக தான் இருக்குது. அதை வந்து அப்புறமா அவங்களுக்கு வந்து கதையில் சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடியூசரோட யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் இதெல்லாம் காமிச்சு அடுத்ததுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் இருக்க நியூயார்க்கை காட்டுறாங்க. நியூயார்க்கில் வந்து நம்ம ஹீரோவுக்கு பக்கத்தில் பாட்டி உட்காந்துருக்காங்க. அப்புறம் அவங்களோட அப்பாவும் அம்மாவும் வந்து இங்கே சேரில் உட்காந்துருக்காங்க. சேரில் உட்காந்து வந்து டாக்டரோட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிக்கு வந்து ஒரு நோய் இருக்குது. அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. பாட்டியை பற்றி தான் வந்து விசாரிச்சுட்ருக்காங்க டாக்டர். பாட்டியை வந்து கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து எடுக்கிறாங்க. அதை பற்றி தான் விசாரிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து பாட்டியை பார்ப்பார். அவர் பாட்டியோட நிலமை தெரிஞ்சவங்க கவலைப்பட்டு கவலையோட பார்ப்பாங்க. அப்புறம் பாட்டி வந்து தன்னோட மருமகன்கிட்ட வந்து கேட்பாங்க. அதாவது ஹீரோவோட அவங்க அம்மாக்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அந்த உண்மையை வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க, மறைச்சிடுவாங்க. இப்போ பாட்டி வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க எல்லாருமே. வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து டெல்லிக்கு போகணும், இந்தியாவில் இருக்க டெல்லிக்கு போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க. நான் சாகிறதா இருந்தாலும் அங்கே தான் சாவேன், என் மண்ணை வந்து அங்கே தான் புதைக்கப்படணும், என் ஆத்மா அங்கே தான் சாந்தி அடையும் அப்படிங்கிறாங்க. சொன்னோன்னே அவங்க பையன் வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. பையன் வந்து டென்ஷன் ஆகி டெல்லின்னு சொல்லிகிட்ருக்கு. ஆனால் எனக்கு டெல்லிலாம் பிடிக்கவே பிடிக்காது, இந்தியாவே எனக்கு பிடிக்காது, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ எத்தனை டைம் கேட்டாலும் நான் அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க பையன். ஒரு சொன்னதுக்கப்புறம் வந்து இல்லை டெல்லியில் தான் நான் வந்து சாகணும் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அவர் திரும்பி சொல்கிறாரு, டெல்லிலாம் வேணாம், டெல்லி தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறாங்க. இதான் நம்ம ஊர், நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க பையன் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன் பாட்டியை அப்படிங்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா பாட்டி அப்படிங்கிறாங்க. என்கிட்ட விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவும் வந்து சரின்னு ஓகே சொல்லிடுறாங்க. சரின்னு ஓகே சொல்லிட்டு சரி நீங்கள் கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டுறாங்க. பாட்டி சந்தோஷம் அடைஞ்சு தன்னோட பேரனோட தோள் மேலே வந்து கையை வைக்கிறாங்க. டே பரவாயில்லடா, நீயாவது வரியாடா அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு. ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து டிவியில் இருக்க நியூஸை வந்து பார்த்துட்ருக்காங்க, லக்கேஜ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு. டிவியில் என்ன ஓடுதுன்னா, அங்கே டெல்லியில் வந்து ஒரு பிளாக் மங்கின்னு ஒன்று சுற்றிட்டுருக்கான் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா மங்கிலாம் வந்து கிரிமினல் தனம் பண்ணுதா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சிரிச்சதுக்கப்புறமா வந்து பாட்டியோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து டிவியை பார்த்துட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு வரக்குள்ளே வந்து இன்னொருத்தவங்க வந்து மீட் பண்ணுறாங்க பாட்டி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குண்டா இருக்கவர். இவர் தான் வந்து அது ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு தான் வந்து வந்திருக்காங்க. பாட்டிக்கு நல்லாவே தெரியும் இவரை பற்றி. அப்புறம் இவங்க உள்ள பெட்டிக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னா, அந்த வெத்தலை பாக்கு சுருட்டி வைக்கிறது தான் வச்சுருக்காங்க. அதை எடுத்து பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கிறனால அதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாட்டி வந்து யாரோ தெரியாதவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறனால வந்து ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து பாட்டி உங்களை வந்து எங்கே தேடுறது, நீங்கள் பாட்டுக்கு சொல்லாமல் போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோவோட அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாரு. அப்புறம் பாட்டியும் வந்து இல்லை இவன் தான்ப்பா உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவன் நல்லா தெரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு நல்லா அடையாளம் இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் சொன்னோன்னே ஹீரோ வந்து கேட்குறான், யார் இவர் அப்படின்னு வந்து கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் வந்து ஹீரோவுக்கு வந்து அடையாளம் தெரியல, ஞாபகம் இல்லை. அப்புறம் ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, இவர் தான் வரா அப்படின்னு வந்து அவருக்கும் வந்து மைண்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து 2 பேருமே கை குலுக்கி வந்து ஏர்போர்ட்டை விட்டு கிளம்புறாங்க அவங்களோட பிளேஸுக்கு. ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது இவங்க ஏரியாவுக்குள்ளே போகிறனால. குதிரை வந்து ஒரு டச் பண்ணி எழுப்பி விட்ருவோம். இவர் பயந்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு பார்ப்பாரு. அப்புறம் குதிரை தான் அப்படின்னு வந்து ஷாக்காகி நிற்பார்.
ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கனால டிராஃபிக் ஜாம்ல நின்றுட்டுருக்கனால வந்து ஹீரோ தூங்கிருவார். ஹீரோவோட கார் வந்து உள்ள ஏரியாக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குது. அப்போ வந்து ஒரு முஸ்லீம் பாய் வந்து ஸ்வீட்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க அவங்க பாட்டிக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் வந்து ஸ்வீட்ஸை கொடுத்து உபசரம் செய்கிறாங்க. அப்புறம் இவன் வந்து பாபுஜி, இவரும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியுமே இந்த ஏரியாவில் இருந்தவர் தான். அப்புறம் பாட்டியும் தெரியனால பாட்டிக்கிட்ட வந்து வணக்கம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த பாபுஜி வந்து கோயிலை காட்டுறாங்க. பாட்டி வந்து கோயிலுக்கு போனோன்னே வந்து அவனோட பேரன்கிட்ட வந்து சொல்லிகிட்டே வராங்க. இந்த கோயிலில் வந்து என்ன வேணாலும் நடக்கும், கயிறு தொங்க விடலாம் மரத்தில் அப்படி வந்து சொல்லிட்டு வராங்க. ஹீரோ வந்து அதை கேட்டே வராரு. அவரை வேண்டிக்கிறாரு. அப்புறம் ஹீரோவோட ஃபோன் அடிக்குது. ஹீரோவோட ஃபோன் அந்த பாய் வச்சுருக்காரு. பாய் இந்த ஃபோனை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் அந்த ஃபோனில் பார்த்து அவங்க அம்மா தான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் ஹீரோவோட வீட்டை வந்து பாய் காமிச்சிட்டாரு. பாய்க்கு வந்து தாட்டா காட்டி திரும்பும்போது பந்து வந்து மூஞ்சில் அடிக்குது. மூஞ்சில் அடிக்க வர பந்தை வந்து ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு யாரா இது பந்தை வீசலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் அங்கிட்டு பார்த்தா ஏரியாவில் இருக்க சின்ன பசங்களாம் வந்து பந்து எடுத்து விளையாடிட்டு இருக்கானுங்க. ஒரு ஹீரோ வந்து பந்தாட வேணும், பந்தெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி வந்து பந்தை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறாரு. பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு முன்னாடி போகும்போது வந்து பின்னாடி பந்தை வந்து தூக்கி வீசுறாரு. ஹீரோ வந்து பந்தை திரும்பி வீசுறோன்னு வந்து பசங்க எல்லாருமே வந்து குஷியாகிறானுங்க. எனக்கு பந்து கிடச்சிருச்சு, நான் தான் விளையாட போகிறேன் அப்படின்னு அந்த பையன் வந்து குஷியாகிறான். அப்புறம் அவங்க ஊரில் இருக்க ரிலேஷன்ஸ், அவங்க வீட்டில் இருக்க ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிவிட்டு வந்து எப்படி பாட்டி இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லி எல்லாருமே உபசரிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோவையும் பார்க்குறாங்க. ஹீரோவையும் பார்த்து இப்போ தான் அவரோட பையனா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பையன் இவ்வளோ பெருசாக வந்துட்டான் அப்படின்னு வந்து ஷாக் ஆகுறாங்க. பையன்கிட்டையும் கேட்டு நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க எல்லாம். ஹீரோ வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஷாக்காகி சிரிப்போட வந்து உபசரிப்பை வந்து ஏற்றுக்கிறாரு. ஹீரோக்கும் பாட்டிக்கும் வந்து தனியாக ஒரு வீடு கொடுக்குறாங்க. அந்த வீடு வந்து ரொம்ப நாள் பூட்டியே இருந்து அவங்க சாவியை கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் சாவி வாங்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்தோடனே ஹீரோ குளிக்கணுங்கிறாரு. அவருக்கு வந்து அங்கே பைப் திருடுறதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி வாளியில் தான் ஊற்றி குடிக்கணும்னு வந்து வாளியில் அடித்து கொடுக்குறாரு அந்த பாபுஜி. அப்புறம் ஹீரோவும் பாட்டியும் வந்து தாத்தாவோட ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறாங்க. தாத்தா வந்து இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறாங்க. நான் இங்கே வந்ததுக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ராம ட்ராமா நடக்குது, எல்லோரும் வாங்க அப்படின்னு வந்து வீட்டில் கூப்பிட்றாங்க. வீட்டில் கூப்பிட்டதுக்கப்புறம் ஹீரோவும் பாட்டியும் வந்து போகிறாங்க அங்கே ரிலேஷனோட சேர்ந்து. அப்போ வந்து இவங்க தாங்க ஹீரோயினு. இவங்களோட ஷாலை வந்து ஹீரோ வந்து கையில் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. தெரியாமல் எடுத்துகிட்டு வந்ததுனால வந்து ஹீரோயின் கிட்ட வந்து இவங்க வந்து சாரி சொல்கிறாங்க. ஹீரோ வந்து திரும்பி அந்த ஷாலை கொடுத்து, இல்லை நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், என் கையில் வந்து ஷால் மாட்டினது தெரியாது அப்படின்னு சொல்லி ஷாலை கொடுத்து வந்து சாரி கேட்குறாங்க. சாரி கேட்டதுக்கப்புறம் வந்து ஹீரோயினை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. பாட்டிக்கு வந்து அவங்க ரிலேஷன் எல்லாத்துக்கிட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. திரும்பி இது வந்து இன்னொருத்தவங்க ரிலேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு தெரியும் அந்த பொண்ணை ஏற்கனவே இப்போ தான் மீட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹீரோ. சொல்லிட்டு வந்து வெக்கப்பட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் இன்னொரு ரிலேஷனை பார்த்ததுக்கப்புறம் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ குரூப்பு. நீ கொடுக்க வேண்டிய கடன் வந்து எனக்கு பாக்கி இருக்குடா, இன்னும் இதை எப்போடா தருவேன் அப்படின்னு வந்து இவர் வந்து இந்த கேமராமேன் கிட்ட வந்து கேட்குறாரு. இல்லை உடனே தந்துடுவேன்னு சொல்லி அந்த கேமராமேன் வந்து இவர் ஐஸ் வைக்கிறாரு. ஃபோட்டோவை பாருங்கள், ஹீரோ ஃபோட்டோ எடுக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாரு. நாடகத்தில் வந்து தங்கம்மான்னு கேட்ட போட்டு ஒருத்தர் வராரு. ஹீரோ வந்து இங்கே பாரு கோல்டன் டியர்னு சொல்லி கத்துறாங்க. கத்துறவனை வந்து ஹீரோயின் வந்து நினைக்கிறாங்க, என்னடா இது உன்னையோடய வந்து மோசமாக கத்துறான், சின்ன பிள்ளைத்தனமாக இல்லையா இது, உன்னையோடய பயங்கரமான சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கானேடா அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து அரசியல்வாதி வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அரசியல்வாதி வந்து ஓட்டு கேட்கறதுக்காக வராங்க. அப்படியே இந்த ராமர் சீதை நாடகத்தையும் வந்து வாழ்த்தி எல்லாருமே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து இன்டெரக்டாக சொல்கிறதுக்காக வராங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கவனும் வந்து அவருக்காக வந்து ஓட்டு கேட்குறாங்க. இவர் வந்து எப்படி இவங்களும் ராமர் வழியில் தான் வந்து ஆட்சி செய்கிறவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்கள வந்து புகழ்கிறாங்க. அப்புறம் இந்த அரசியல்வாதி அம்மா வந்து அவங்கள பற்றி பேசுகிறாங்க, எனக்காக ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த அரசியல்வாதி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்க கருப்பு கோட்டை போட்டு மைக் வச்சுருக்கவனுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்றாங்க. பணத்தை கொடுத்து, இந்தாப்பா மறக்காம ஓட்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இந்த ட்ராமா வந்து அவங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க.
ஹீரோயினோட ரிலேஷனும் வந்து வந்து பானிபூரி சாப்பிட்டுட்ருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பக்கத்தில் ஹீரோ வந்து அவரும் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு வாங்கி ஸ்நாக்ஸு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த கேமராமேனோட வந்து பேசிகிட்டு இருக்காரு. ட்ராமாவை பற்றி அந்த கேமராமேன் வந்து சொல்லிகிட்ருக்காரு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி. அப்புறம் ஸ்டேஜில் வந்து எல்லாம் ஹனுமானுங்க அந்த ஹனுமான் கெட்டப் போட்டிருக்க கேரக்டருங்கன்னு வந்து தேடிட்டுருக்காங்க. அப்போ நம்ம வந்து பாபுஜி வந்து ஹனுமானை தேடி கீழே போடுறாரு ஸ்டேஜுக்கு கீழே. அப்புறம் ஒரு வால் தெரியிற வந்து டச் பண்ணுறாரு. அந்த வாலை பார்த்து பயந்துட்டு ஐயோ பிளாக் மங்கி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு பதறிட்டு எல்லோரும் ஓடுறாங்க. இவன் கத்தி வரதை பார்த்துட்டு அங்கே ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லோரும் வந்து அலறி ஓடுறாங்க. அப்புறம் ஸ்டேஜில் இருக்கிறது மட்டும் பார்த்தா அங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லா மக்களுமே வந்து அலறி ஓடுறாங்க. அப்புறம் அந்த ஏரியாவோட லோக்கல் போலீஸார் ஆஃபீஸர் வந்து அந்த பாபாஜியை வந்து கன்னத்தோட சேர்த்து அறையிறாரு. எங்கடா பிளாக் மங்கின்னு சொன்னால் பிளாக் மங்கியை காட்டுறா அப்படிங்கிறாரு. இல்லை நான் வாழை பார்த்து தான் வந்து பிளாக் மணின்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வந்து பாபாஜி சொல்கிறாரு. பாபாஜி சொன்னோன்னே என்னை பார்த்தா எனக்கு கேனா பைலாட்டம் தெரியுதா, இந்த இந்த வாழை பார்த்துறா நீ பிளாக் மங்கின்னு சொன்ன, தொட்டு காட்டு வாழை அப்படிங்கிறாரு. தொட்டு ஃபீல் பண்ணி காட்டு, நீ தொட்டா வாழை தானான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரைஞ்சிக்கிட்டே இருக்காரு பாபாஜியை. அவரும் விடாமல் செக் பண்ணிகிட்டே இருக்காரு ஒவ்வொருத்தனால. பாபாஜி அறையிறத பார்த்துட்டு ஹீரோ வந்து வந்துடுறாரு. அரே போலீஸ் சார் நில்லுங்க, ஏன் வந்து பாபாஜியை அறையிறீங்க, எதுக்கு விடாமல் அரைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு வந்து கேட்குறாரு. பிளாக் மங்கின்னு சொன்னது வந்து தப்பா அப்படின்னு வந்து கேட்குறாரு. கேட்டோன்னா வந்து போலீஸ்காரன் மேலே கீழேயும் பார்த்துட்டு நீ யார்ரா, நீ என்ன பெரிய ஹீரோவா அப்படின்னு வந்து போலீஸ்காரன் கேட்குறான். போலீஸ்காரன் கேட்டதுக்கப்புறம் உனக்கு பிளாக் மங்கினா என்னன்னு தெரியுமா, தேவையில்லாமல் உள்ளே வந்துட்டு இருக்காத, உன் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இந்த ஏரியாவுக்கே புதுசு, இந்த ஊருக்கும் புதுசு, நீ வந்தியா வேலையை பார்த்தியா, பொட்டெலாம் கட்டினியா, வீட்டுக்கு கிளம்புனியாரு அப்படின்னு வந்து அந்த போலீஸ்காரன் சொல்லிகிட்ருக்கான். இவன் யாரான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க முஸ்லீமாக வந்து சொல்லுவார், வேணாங்க தம்பி, வாங்க வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வேலையை பார்க்கட்டும், வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு வந்து விரட்டுறாரு பக்கத்தில் இருக்க முஸ்லீம் பாய். ஆனால் அந்த ஹீரோ வந்து கேட்காம எப்படி நீங்கள் பாபாஜியை அறையிறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அந்த போலீஸ்காரன் கேட்குறான், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறாரு, தெரியுமே, நீங்கள் வந்து ஒரு போலீஸ் செர்வெண்ட்டு அப்படிங்கிறாங்க. போலீஸ் செர்வெண்ட்டுன்னு சொன்னோன்னே வந்து அந்த போலீஸ்காரன் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுறான். செர்வெண்ட்டா, நான் ஒன்றும் வேலைக்காரன் கிடையாதுடா, நான் போலீஸு, மக்களோட வேலைக்காரன் கிடையாது, நான் போலீஸு ஒரு அதிகாரி அப்படிங்கிறான். அவர் போலீஸ் செர்வெண்ட்டுன்னு ஹீரோ சொன்னோன்னே வந்து போலீஸ்காரன் டென்ஷன் ஆகி ஹீரோ வந்து கன்னத்தோடு சேர்த்து விட்றான், பாபாஜியை அரைஞ்ச மாதிரி. ஹீரோ வந்து அந்த அசிங்கத்தை தாங்க முடியாமல் பயங்கர டென்ஷனில் போலீஸ்காரனை சேர்த்து ஆப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் ஹீரோ வந்து பாபாஜியோட வந்து ஜெயிலில் இருக்காங்க, அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில். அந்த போலீஸ்காரனும் வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து நம்ம பண்ணது வந்து தப்பு கிடையாதுன்னு வந்து யோசிச்சுட்ருக்காரு. நம்ம பண்ணது சரி தான், தட்டிக்கிட்டது சரி தான் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ வந்து ஹீரோவுக்கு தெரிஞ்ச அந்த ஏர்போர்ட்டில் மீன் பண்ணார்ல குண்டு பாபா, அவர் வந்து வராரு. இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் வந்து சும்மா வரல, கையில் வந்து ஒரு வெத்தலை பெட்டியோட வராரு. அந்த வெத்தலை பெட்டியில் வந்து அவர் என்ன வச்சுருக்காருன்னு வந்து பார்க்கலாம். அப்புறம் அந்த குண்டு பாபா வந்து போலீஸ்காரங்கிட்ட அந்த வெத்தலை பெட்டியை கொடுத்து அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அந்த போலீஸ்காரன் வந்து என்ன சொல்கிறான்னா, பையனுக்கு நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு சொல்லி வளக, யார் இந்த ஏரியாவில் பவர்ஃபுல்லானு சொல்லி வள, போலீஸ்னால் யாருன்னு சொல்லு, அவனை செர்வெண்ட்டுன்னு ஒன் டைம் சொன்னானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறாங்க. அப்புறம் வந்து போலீஸ்காரன் வந்து அந்த வெத்தலை டப்பா வந்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஒரு வெத்தலை டப்பா கொடுத்தீங்களே, அது என்ன, எப்படி எங்களை வந்து ரிலீஸ் பண்ண வச்சிங்க அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஊருக்கு புதுசு தானே, இங்கே நடக்கிற வந்து லஞ்சம் கொடுக்குறது எதுவுமே அவருக்கு தெரியாது. அதுக்கு வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் கையில் வந்து நான் அவனுக்கு வெத்தலை தந்தேன் அப்படிங்கிறாரு. வெத்தலை தந்தேங்கிற வந்து இன்டெரக்டாக நான் உள்ள பணம் வந்து லஞ்சமாக வச்சுருக்கேன்னு தான் வந்து இன்டெரக்டாக அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த போலீஸ்காரன் வாங்கின அந்த வெத்தலை பொட்டி கீழேயும் வந்து பணம் இருக்கும். அவன் பணம் கரெக்டாக இருக்கான்னு வந்து அவன் கையை விட்டு எண்ணி பார்ப்பான். அந்த தூளை வந்து அப்படியே பணத்தை உதறி விட்டு வந்து செய்வான். அதுலேருந்து தெரியும் ஆடியன்ஸுக்கு வந்து அதில் இந்த பெட்டியில் வந்து பணம் தான் இருக்குன்ட்டு. அந்த பணத்தை கொடுத்து தான் வந்து ஹீரோவை வந்து ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ண வச்சான் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. ஹீரோ வந்து வழக்கம் போல் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து ஜாகிங் போயிட்டு அங்கே இருக்க குஸ்திக்காரவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. குஸ்தி எடுக்கிறவங்க, அப்புறம் அந்த சாமிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கவங்க, அது எல்லாத்துக்குமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ புது புது ஸ்டில்லாக எடுக்கிறாரு ஒரு ஜாகிங் பண்ண மாதிரி.
ஹீரோயின் வந்து லிப்டிக் போட்டுட்ருக்காங்க. லிப்டிக் போட்டு கண்ணாடிய பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ வந்து பின்னாடி இடிச்சிடுறாரு. அவரு ஒவ்வொரு இடமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கடைசியில் இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கே வந்துட்டார். அப்போ இடித்தோன்னே அது ஹீரோயின்னு தெரியாது. அப்புறம் ஹீரோயினுக்கு வந்து லிப்டிக் கோணலா போயிடும். போனோன்னே வந்து ஹீரோ வழக்கம் போல் சாரின்னு சொல்லி கேட்குறாரு. சாரிங்க நான் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்றது ஒரு சந்தோஷத்தோட அந்த பொண்ணை பார்க்குறாரு. பொண்ணோட பார்த்ததுக்கப்புறம் வந்து லிப்டிக் போனது வந்து அழகாக தான் இருக்குது, க்யூட்டாக தான் இருக்குது. உங்களையும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு வந்து கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஹீரோயினும் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்து ஹீரோயினும் கொஞ்சம் எச்சாவே டென்ஷன் தான் ஆகுறாங்க. எப்போ பார்த்தாலுமே வந்து தெரியாமல் தான் வந்து எடுப்பியா, ஏன் உன்னை நீலாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு வந்து ஹீரோக்கிட்ட வந்து கேட்குறாரு. ஹீரோவுக்கு வந்து அந்த சீன் வந்து பிடிச்சதுனால வந்து க்யூட்டான வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு அவர். அவர் சாரின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாரு உள்ள. ஹீரோயினுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மாடல் ஆகணும்னு தான் ஆசை. இந்தியாவிலே இருக்க மிகப்பெரிய மாடல் ஆகணும்னு ஆசை, க்யூன் ஆகணும்னு ஆசை. அதனால் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து ரெகுலராக வந்துடுவாங்க. இந்த கேமரா மேன் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான பாட்டு. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதும், இந்த ஃபோட்டோ வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறதும் வந்து கேமராமேன் வேலையாகவே இருந்தது. இந்த ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோ வந்து இவங்க வந்து அப்ளை பண்ணி வைப்பாங்க. நிறைய டேரக்டர்ஸ்க்கு, மாடல் ஷூட் பண்ணுறவங்க, ஆட் ஷூட் பண்ணுறவங்களுக்குன்னு வந்து ஹீரோயின் வந்து இமெயில் பண்ணுவாங்க போஸ்ட் மூலமாக. அதே மாதிரி வந்து இந்த கேமராமேனும் இவங்க எந்தெந்த லுக்கில் வந்து அழகாக இருக்காங்க, நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீ மாடலாட்டம் இருக்குன்ட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு மடனாகட்டும் இருக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஆசை. பயங்கரமான மாடல் ஆகணும்னால வந்து ஒவ்வொரு ஸ்டில்லுக்கும் வந்து போஸ் காட்டுவாங்க அந்த ஹீரோயினை. இவங்களும் ஒவ்வொரு டைரக்ஷனில் வந்து எடுப்பார் கேமராமேன். அந்த கேமராமேனுக்கு வந்து கடன் கொடுத்த பாய் வந்து அவர் டோரை தட்டுறாரு, கடையோட டோரு. அவரும் கேமராமேனும் வந்து ஹீரோயினை வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மறைச்சி வச்சுக்கிட்டு வந்து போகிறாரு. அவர் அந்த பாயை வந்து மீட் பண்ணலான்னு கதவை ஓப்பன் பண்ணி போகிறாரு. இந்த அவருக்கு வந்து கேமராமேனுக்கு வந்து கடன் வாங்கினவர் தான் வந்திருக்காரு. கடன் வாங்கினவன் தானே என் கடன் எங்கடா எப்படா தருவேன், எப்போ அடைப்பான்னு வந்து கேட்குறாரு. சீக்கிரமாக அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கேமராமேனு. அதுக்கு வந்து வீட்டு ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, சீக்கிரமாக அடைக்கலன்னா நீ வந்து க்ளோஸ் ஆயிடுவடா அப்படின்னு வந்து கேமராமேனை மாட்டிட்டு போகிறாரு. சரி, அதுக்கு அவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் அடுத்த சீனில் வந்து ஹீரோ வந்து மாடியில் உட்காந்து பாட்டியோட பேசிட்டு அப்படியே வானத்தில் இருக்க பறக்கிற புறாவை ரசிச்சிட்ருக்காங்க. அப்போ பாட்டி வந்து வாயில் வந்து மிளகா வந்து திணிக்கிறாங்க ஹீரோ வாயில். ஹீரோ வந்து அது கடிச்சிட்டு வந்து இழுக்கிறாரு வெளில. ஹீரோ வந்து அப்புறம் உரைக்கிறனால வந்து பைப்பில் வந்து வாயை கழுவிட்டு வந்து திருப்பி படுத்துக்கிறாரு. அப்போ அங்கே இருக்க ரிலேஷன் பொண்ணு வந்து எந்திரிச்சு வருது. எந்திரிச்சு வந்துட்டு மறக்காமல் வந்து கல்யாணத்துக்கு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடணும். நீங்கள் வந்து என் கல்யாணத்துக்கு வரும்போது மறக்காமல் அந்த மிளகா பச்சி நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து இல்லை நான் சாப்பிட மாட்டேன்னு வந்து கையிலே வந்து சைன் காட்டுறாங்க. சைன் காட்டிட்டு எந்திரிச்சு சாக பார்க்குறாங்க பொண்ணுக்கிட்ட வந்து. அப்புறம் வந்து எல்லா ரிலேஷனும் பாட்டி எல்லாருமே வந்து அவங்க அமெரிக்காவில் இருக்க அவங்க அம்மா கூட, ஹீரோவோட அம்மா கூட வந்து வாட்ஸ்அப் சேட் பண்ணுறாங்க, வீடியோ கால் சேட் பண்ணுறாங்க. வீடியோ கால் சேட் பண்ணிவிட்டு உங்கள் பையன் வந்து அருமையாக இருக்கான், சூப்பராக இருக்கான், வளர்ந்துட்டான், அவங்களையாட்டமே வந்து நல்ல குணத்தோடு இருக்கான். ஆனால் அவ்வளோ தொலைவில் போனதுக்கப்புறமும் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ ஃபேமிலியோட டச்லேயே இருக்கீங்களேன்னு வந்து இந்த ரிலேஷனில் இருக்க அந்த அக்கா வந்து கேட்குறாங்க அவங்கள. ஹீரோவோட பாட்டி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கும்போதுமே. அப்புறம் ஹீரோ வந்து அவங்கள வந்து ரிக்ஷாவில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. வண்டியில் ஃபோனில் அவங்க அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டே வந்து வண்டியில் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க ரிக்ஷா வண்டியில். வழித்தடத்தில் வர இடைஞ்சல் எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்க முஸ்லீம் பாயும் அப்புறம் குண்டு பாபாவும் வந்து எல்லாத்தையுமே வழக்கிட்டுருக்காங்க. ஃபுல்லாக ரோட்டில் வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு பாட்டியை கூட்டிகிட்டு போகிற இடத்துல. அப்புறம் அந்த கூட்டத்தை வந்து விலக்கி வந்து ஹீரோ பார்க்குறாங்க. அப்புறம் அந்த மாடு வந்து குட்டி போடுறதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்து அந்த கூட்டத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க பாட்டிக்கும் வந்து முழிப்பு வந்துருச்சு. அப்புறம் ரிக்ஷாலேருந்து இறங்கி வந்து இந்த மாடு வந்து குட்டி போடுறது வந்து பார்க்குறாங்க. மாடு வந்து குட்டி போடுறது வந்து இந்த இவங்களுக்கு ஒரு பாரம்பரிய கலாச்சாரம். அதனால் வந்து ரோட்டில் வந்து எவ்வளோ பெரிய டிராஃபிக் ஆனாலும் அது குட்டி போகிறத வந்து எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கலாச்சாரம் தான் அது. ஹீரோ வந்து பார்த்து ஷாக் ஆகுறாரு. பாட்டி என்னடா படுத்துட்டு தானே இருந்தாங்க, எப்படிடா எந்திரிச்சு வந்தாங்கன்னு ஷாக் ஆகுறாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹீரோ வந்து பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லா ரிலேஷனும் கூடி நிற்கிறாங்க. கூடி நின்று பாட்டி அங்கே போய் மாடை வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, இந்நேரம் உசுருக்கு வந்து ஏதாவது ஆயிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறாரு.
அப்புறம் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாங்க. ஹீரோ வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஹீரோ வந்து அவங்க வீட்டுக்கு. இந்த வீட்டில் தான் வந்து உங்கள் அம்மா வந்து குடியிருந்தாங்க. அவங்க அம்மா வந்து நான் லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து என்னோடய லவ்வரே உங்கள் அம்மா தான். ஆனால் வந்து உங்கள் அப்பா வந்து என் ஃப்ரெண்டாக தான் இருந்தான். உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா வந்து முன்னாடியே தள்ளிட்டு போயிட்டான். இல்லாட்டி வந்து அவன் வந்து இந்நேரம் என் லவ்வராக தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடே கட்டினேன். இந்த வீட்லேயும் இன்னும் அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்து ஹீரோ ஷாக் ஆகுறாரு. நீங்கள் தான் அவங்களோட லவ்வரா அப்படி வந்து ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆகிட்டு வந்து ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் பாட்டியை கூட்டிகிட்டு வந்து நான் நாளைக்கு வந்து கிளம்பலான்ட்டு இருக்கேன் நியூயார்க்கு அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட. அப்படியா, சரி, நீ செய்கிற மாதிரியே நீ கிளம்பணும்னு நினச்சா நான் கிளம்பிக்கோ அப்படிங்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் தங்கிட்டு கிளம்பலாமே, பாட்டியும் ஆசைப்பட்றாங்களே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து இவங்க வந்து கோல்ஃப் விளாண்டுட்ருக்காங்க. கோல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் பள்ளிவாசலில் வந்து தொழுகை நடக்குது. ஹீரோ வந்து எல்லா தொழுகையும் தொழுதுட்டு வந்து முஸ்லீம் பாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு வச்சுக்கிட்டு. அப்புறம் ஹீரோ வந்து அவங்க சித்தப்பாவோட வந்து உட்காந்துட்ருக்காங்க. சித்தப்பா வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. நீ வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண அப்படிங்கிறாங்க. அப்புறம் சயின்ஸை பற்றி கேட்குறாங்க. சயின்ஸில் வந்து அந்த பிளாக் மங்கியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பிளாக் மங்கிக்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்ட் இருக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து நீ தண்ணி ஊற்றினாவே வந்து ஃப்யூசர் ஆயிரும். அப்புறம் அந்த பிளாக் மங்கி செத்து போயிடும் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஃப்யூசன் ஆகாமல் இருந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஹீரோ கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், தண்ணி ஊற்றினாலும் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும் வந்து ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு இவங்க சித்தப்பாவுக்கு. அப்புறம் இந்த மாதிரி நீ பண்ணனா நீ பிளாக் மங்கி கிட்ட தப்பிச்சிடலாம். தயவுசெய்து அந்த பிளாக் மங்கி கிட்ட மட்டும் மாட்டிக்காத அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து நீ போகிற வரைக்கும் சேஃப்டியாக வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அதுக்கு சரி சரின்னு சொல்கிறாங்க. சரி, நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கிளம்புறாரு இடத்த விட்டு. ஹீரோ உண்டு அவங்க எதிர் வீட்டு மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸ்வீட்டு கொடுக்குறக்க. ஸ்வீட் எதுக்காக கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த செலிப்ரேஷன் பண்ணுறது தான். பாட்டிக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறக்காக தான் வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஸ்வீட் கொடுத்துட்டு வந்து ஹீரோயின் பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு திரும்பி உள்ளே போயிடுறாங்க. ஹீரோ வந்து அப்புறம் ஹீரோயின் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க வீட்டுக்குடியிலேருந்து. அப்புறம் ஹீரோயின்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, நீ எல்லா டைத்தையும் வந்து தெரியாமல் தான் பண்ணுற. இப்படி எல்லாமே ஒருத்தர் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து நீ தெரியாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஹீரோயின் கோவமாக கேட்டு போகிறாங்க. தெரியாமல் நடக்குது, நம்ம 2 இதுகளுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி நடக்குது வந்து ஹீரோ சொல்லிட்டு வந்து இந்த இடத்த விட்டு சாகுறாரு. வேலைக்காரி வந்து அவங்க வீட்டு முன்னாடி வந்து பெருக்கிட்டு இருந்தாங்க. வேலைக்காரி வந்து பெருக்கிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ வந்து தூக்குறாரு. போதும் போதும் பொறுக்குனதை நானே பண்ணிக்கிறேன், உள்ளவா அப்படிங்கிறாரு. சொன்னோன்னே அவர் கை தொட்டதுனால வந்து அப்படியே வேலைக்காரி வந்து விலக்கி விட்றாங்க. அப்புறம் அவங்க பாட்டி வந்து கத்துறாங்க, வாடா இங்கே உள்ள படா ராஸ்கல், அந்த எதுக்குடா அது அவள் கூட்டுற வேலையை நீ பண்ணிகிட்ருக்க, எதுக்கு பிடுங்கிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஏன் பண்ணணும், நம்மளே பண்ணலாம்ல அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறாங்க. அப்புறம் பாட்டி வந்து வராங்க. பாட்டி வந்து அவனெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி வந்து பையனோட கையில் வந்து அந்த சிமெண்ட்டை வந்து தேய்ச்சி விட்றாங்க. சிமெண்ட்டை தேய்ச்சி விட்டு வந்து அவங்கள வந்து குளிக்க வைக்கிறாங்க ஹீரோவை. கீழ் ஜாதிடா தொடக்கூடாதடா அப்படின்னு வந்து கீழ் ஜாதியோட பிம்பத்தை வந்து காட்டுறாங்க அந்த சீன்லேருந்து. முன்னாடி இருந்தே அவங்க பழக்கப்படுத்திட்டு வந்த அந்த முன்னோர்கள் சீனை வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி கீழ் ஜாதிங்கெலாம் வந்து மேல் ஜாதிங்க வந்து தொடக்கூடாது அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து நியூயார்க்லேயே வளர்ந்ததுனால அவருக்கு தெரில. அது வந்து அவருக்கு வந்து புதுசாக இருக்குது. அப்புறம் அந்த பாபுஜி வந்து வராரு. வாங்க தண்ணியில் குடிங்க, தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு. போங்கடா லூசு இல்லைங்களா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்ட்டு வந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் வந்து திரும்பி ராமர் சீதை ட்ராமா வந்து பார்க்க போகிறாங்க ஹீரோ அவங்க குடும்பமும். அப்போ வந்து இந்த வேலைக்காரியை வந்து இந்த போலீஸ்காரன் கூப்பிட்றான், இங்கே வா வா அப்படின்னு சொல்லி தப்பான மோட்டிவேஷன் வந்து கூப்பிட்றான். ஹீரோ வந்து அதை பார்க்குறாரு. ஹீரோ பார்த்துட்ருக்க செகண்டில் வந்து என்னாச்சுன்னா, பசங்க வந்து காரில் உட்காந்துருக்கானுங்க, காரை ஓட்டலாம் அப்படின்ட்டு. போலீஸ்காரன் வந்து அந்த வேலைக்காரியை கூப்பிட்டதுனால அந்த வேலைக்காரி டென்ஷன் ஆகிட்டு வரல, டென்ஷனோட நின்றுட்டு இருந்தது. இந்த பசங்களும் வந்து காரை ஓட்ட தெரியாமல் வீலிங் ஸ்டீரிங்கை பிடிச்சி சுற்றுன்னு சுற்றி போலீஸ்காரன் மேலேயே இடிக்க பார்த்தானுங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த அந்த கார் மேலே வந்து ஏறுறாரு. கார் மேலே ஏறி வந்து அந்த பசங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஏறுறாரு. ஏன்னா அந்த பசங்களை வந்து உள்ளே பார்த்துட்டாரு ஹீரோ. ஆனால் போலீஸ்காரங்க கண்ணுக்கு வந்து தெரியாது, சும்மா கார் வர மாதிரி தான் இருக்கும். அது பிளாக் மங்கி தான் வந்து காரை கண்ட்ரோல் பண்ணிட்டு வர மாதிரியும், அந்த பிளாக் மங்கி தான் அந்த பொண்ணை கூப்பிட்றதுனால நம்ம மேலே ஏற்ற வர மாதிரியும் அப்படின்னு நினச்சிப்பாரு.
அதனால் பயங்கரமாக பயந்துருவார் அந்த போலீஸ்காரன். ஹீரோ வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணி அவர் வந்து காரில் ஏறிடுறாரு. பசங்களை வந்து எப்படியாவது காப்பாற்றணுன்னு. ஹீரோவுக்கு மட்டும் தான் தெரியும் பசங்க வந்து ஒரு 2 பசங்களும் காரை ஓட்டிகிட்ருக்காங்கன்னு. மற்ற இந்த ஊரில் இருக்க யாருக்குமே தெரியாது உள்ள பசங்க தான் இருக்காங்கன்ட்டு. ஹீரோ ஒரு வழியாக வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். அது வந்து ஒரு ட்ராமா செட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சு இடிச்சிடும். எல்லா மக்களையும் வந்து பதற வச்சு அங்கே உட்காந்துட்டு இருக்க மக்கள் எல்லாருமே வந்து சிதறி ஓடுவாங்க. சிதறி ஓடினதுக்கப்புறமா அந்த காரு வந்து அந்த ட்ராமா கூடத்துக்குள்ளே உள்ளே என்ட்ரானனால வந்து எல்லாமே பதட்டம் அடைஞ்சு ஓட ஆரம்பிப்பாங்க. கடைசியில் கார் அடித்ததுக்கப்புறம் வந்து இந்த போலீஸ்காரன் வந்து கேட்பான், யார் காரை ஓட்டுனது அப்படின்னு கேட்பான். இல்லை கண்ணுக்கே தெரில, யாருமே இல்லை, என் கண்ணுக்கே தெரில அப்படிம்பாங்க. போலீஸ்காரன் கேட்கும்போது ஹீரோ வந்து என் கண்ணுக்கே தெரிலன்னு சொல்லுவார். கண்ணுக்கே தெரிலனா என்ன அர்த்தம் அப்படின்னு போலீஸ்காரன் கேட்பான். ஒருவேளை பிளாக் மங்கியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். பிளாக் மங்கி எங்கே அப்படின்னு கேட்பாங்க. பிளாக் மங்கி எங்கேன்னு யாராவது ஒளிஞ்சிருந்தீங்கன்னா அந்த பிளாக் மங்கியாக இருந்தாலும் சரி ஒழுங்கா வெளில வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் சொல்லிகிட்ருப்பான். ஹீரோ வந்து திசை திருப்பி சொல்லுவார், அந்த பிளாக் மங்கி வந்து அவன் மேலே இருக்க ஓட்ட வழியாக கூடயும் போயிருக்கலாம் அப்படின்னு வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து சொல்லுவார். அது போலீஸ்காரனும் நம்பிடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே அதை நம்பிடுவாங்க. மேலே இருக்க ஓட்டை மூலமாக தான் வந்து அந்த பிளாக் மங்கி வந்து எஸ்கேப் ஆயிருக்குன்ட்டு இந்த பசங்க ஓட்டுறதே வந்து அப்படியே மறைச்சிருவாங்க. இந்த பசங்க வந்து அந்த பொம்மைக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிருப்பானுங்க. எல்லா மக்களுமே நம்பிடுவாங்க. பசங்களும் வந்து பொம்மைக்கு பின்னாடி வந்து வந்துடுவானுங்க. வந்து மேலே அந்த ஓட்டையை பார்த்துட்ருப்பாங்க, ஹீரோ சொன்ன ஓட்டையை. ஹீரோ வந்து நம்ம எதிரில் இருக்க ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. ஹீரோயினை பார்த்து வந்து சிக்னல் கொடுப்பாங்க. பசங்க இருக்காங்க, கூப்பிட்டு ஓரமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணிலே சிக்னல் கொடுப்பாங்க. ஹீரோயினும் அவங்க பார்த்த பக்கமே பார்ப்பாங்க. நம்ம பசங்க இருப்பானுங்க. அப்புறம் நம்ம பசங்களை வந்து ஓரமாக ஒதுக்கி அவங்க கூடயே வந்து வச்சுப்பாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மைலிங்கோட கொடுப்பாங்க. நல்ல சொன்னதை புரிஞ்சுக்கிட்டே அப்படின்ட்டு வந்து கண்ணிலே சிக்னல் கொடுப்பாங்க மூஞ்சி மூலமாக. அதுக்கு அடுத்த சீனில் வந்து ஹீரோ வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் அந்த புறாவை. அந்த புறாவோட பேர் வந்து மசாகிளி. மசாகிளி புறா வந்து ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு தாங்கிட்ட வர மாதிரி. ஆனால் வந்து ஹீரோவோட மாமனார், ஹீரோயினோட அப்பா வந்து அவரும் கூப்பிட்றாரு மசாகிளி மசாகிளின்னு. ஏன்னா அவர் தான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வளர்க்குறாரு. இந்த மசாகிளியை வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த பறவைக்கு மட்டும் காலில் வந்து கயிறு கட்டி வச்சுருக்காரு. அது எங்கேயுமே பறந்து போயிடாமல் தான் கூட இருக்கிறதுக்காக வந்து இந்த மசாகிளியை மட்டும் கட்டி வச்சுருக்காரு காலில். அப்புறம் இந்த மசாகிளி இவங்க அப்பா கிட்ட வந்ததுக்கப்புறமா வந்து ஹீரோவை பார்த்து ஹீரோயின் வந்து சிரிப்பாங்க. இதை கூட உன்னால் வந்து சொந்தமாகிக்க முடியல அப்படின்ட்டு அந்த லுக்லேயே தெரியும் சிரிக்கும் போதும். அப்புறம் ஹீரோ வந்து சிரிப்பார். அப்போ தான் அந்த மசாகிளி பாட்டு வந்து வருது ஆரம்பிக்குது. பாட்டு செமையாக இருக்கும். அப்புறமா பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து சோகமாக உட்காந்துட்ருக்காங்க கீழே திண்ணையில், அவங்க வீட்டு மாடியில். அப்போ வந்து ஹீரோ வந்து கேட்குறாங்க, ஏன் சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஆனால் வந்து எனக்கு எந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல. நான் வந்து ஒரு மாடல் ஆக போகிறேன், நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உலக அழகி ஆக போகிறேன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஹீரோ வந்து பிடிக்காட்டி போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டுருக்காங்க. எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவங்க பக்கத்தில் வந்து எலி மருந்து வேறு இருக்கும். ஹீரோ என்ன சொல்கிறாரு, உனக்கு பிடிக்காட்டி ஸ்ட்ரைட்டாக வீட்லேயே போய் சொல்லு, உங்கள் அப்பா முன்னாடியே சொல்லி நீ வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து தடை போடு, அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆக்ட்ரஸ் வந்து அழுகுறாங்க. அப்போ ஹீரோயின் அழுகும்போது வந்து ஹீரோ சொல்கிறாரு, நீ போய் சொன்னால் ஒத்துப்பாங்க, நீ போய் சொன்னா வந்து வர மாப்பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீ மாடல் ஆகிறதே பண்ணுவாங்களே அப்படின்ட்டு. அவர் நியூயார்க்கில் நடக்கிற மாதிரி தனக்கு ஃப்ரீடமாக இருக்கும்ல அந்த மாதிரி வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் இங்கே நடக்காதுன்னு வந்து அந்த ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் அங்கே செட் ஆகாது, அவங்க கட்டாயமாக கல்யாணம் தான் பண்ணி ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் விருப்பப்பட்டதை எப்போதுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்னப்பா, நீ வந்து அமெரிக்காவுக்கு நியூயார்க் போயிடுவேன், நான் தானே இங்கேருந்து அவசியம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோ வந்து சிரிக்கிறாரு. ஹீரோ வந்து ஹீரோயின் வச்சுருந்த அந்த எலி மருந்தை வந்து செடிக்கு ஊற்றிடுறாரு. செடிக்கு ஊற்றிட்டு வா நான் உனக்காக பேசுகிறேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோயினை கூப்பிட்றாரு. ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா வந்து அதில் நீயும் இருக்கணும், வாழ்க்கையை பற்றி தான் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே வந்து ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மகாசாகரி பறவை வந்து எப்படி கட்டி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் என்னை வீட்டுக்குள்ளே கட்டி போட்டிருக்காங்க. என்னோட வந்து கூண்டை வந்து நீங்கள் பிரிக்கவே முடியாது, என்னோட கைத்தையும் பிரித்து என்னை வந்து வானத்தில் பறக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ இல்லை அதெல்லாம் முடியும், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் உனக்காக பேசுகிறேன் அப்படிங்கிறாரு.
ஹீரோ வந்து அவங்க மாமனார் வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து வந்திருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து வணக்கம் சொல்கிறாரு. வணக்கம் சொல்லிட்டு வந்து மாமனார்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, "மாமனாரே உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும்" அப்படின்னு சொல்கிறாரு. "சித்தப்பா உங்கள்கிட்ட தனியாக பேசணும் மாமா" அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே வந்து, "என்ன பேசணும்? எதாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு, எதாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுன்னு" 2, 3 டைமுக்கு மேலே வந்து சொல்கிறாரு. இவரும் அவங்க ஹீரோயினோட அப்பா கேட்கவே இல்லை. "எதாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு" அப்படிங்கிறாரு. சொன்னோன்னே, "இங்கேயே தான் சொல்லி ஆகணுமா?" அப்படின்ட்டு கேட்டு, இவங்க பொண்ணுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அதனால் நீங்கள் வந்த வழியை பார்த்து எல்லாருமே போயிருங்க. ஒரு டிவி ஆக்ட்ரஸ் மாடல் ஆகணும்னு நினைக்கிறான்னு சொன்னோடனே வந்து அவங்க அப்பாக்காரன் வந்து டென்ஷனாக எந்திரிக்கிறான். எந்திரிச்சு வந்து மட்டும் பார்த்தாம ஹீரோவோட கன்னத்தை பார்த்து சேர்த்து அரைகிறான் அப்படியே செவுளோட. ஹீரோவுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுது. ஹீரோயினுக்கு வந்து சங்கட்டமாயிருது. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே சங்கட்டமாகி எப்படி பார்த்த பொண்ணை வளர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விலகலான்னு பார்க்குறாங்க. எல்லாருமே கிளம்புனதுக்கப்புறம் வந்து ஹீரோவுக்கு இன்சல்ட் ஆயிடுச்சு. ஹீரோ வந்து இன்சல்ட்டோடயே வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, "உனக்காக அதை எல்லாம் பண்ணேன்" அப்படின்னு கண்ணிலேயே காமிச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு ஹீரோ. அப்புறம் ஹீரோ வந்து அவங்க ரிலேஷனு, சொந்தக்காரங்க எல்லாத்தோட வந்து கோயில் வந்திருக்காங்க பஜனை பாடுறதுக்கு. அப்போ அந்த வேலைக்காரி பொண்ணு வெளியில் இருந்தது. "நீயும் உள்ள வா" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லைப்பா நான் கீழ் ஜாதி, நான்லாம் வந்து உள்ளே வர முடியாது. எனக்கு கோயிலுக்குள்ளே வந்து விட மாட்டாங்க, எல்லாம் திட்டுவாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. ஹீரோ வந்து, "பரவாயில்ல உள்ள வா, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. அவளோ, "இல்லை இல்லை இல்லை நான் இங்கே இருந்து கேட்குறேன், நான் எப்போதுமே இங்கேருந்து தான் கேட்பேன்னு" வந்து அந்த வேலைக்காரி பொண்ணு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பாபாஜியும் வரான். பாபாஜி வந்து என்ன சொல்கிறான், "ஏய் அவர் சொன்னாருன்னா நீ உள்ளே வந்துடாத, உள்ளே வந்தேன்னா உனக்கு அவ்வளோதான்" அப்படின்னு வந்து அந்த பாபாஜி வந்து சொல்கிறான். சொன்னோன்னா, "இல்லை இல்லை நான் இங்கேயே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக பார்க்குறான். அந்த பொண்ணுக்கும் வந்து பாபாஜி மேலே வந்து ஒரு லவ் இருக்குது. அவன் வந்து சோகமாக பார்த்துட்ருக்கான். கீழே கோயிலில் வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோயின் வந்து மேலே போயிடுறாங்க. ஹீரோ வந்து மேலே வந்துடுறாரு. இவன் இவன் தம்பி வந்து கூப்பிட்டு மேலே வந்துடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பேசிக்கிறாங்க. பேசிட்டு, "நீ இங்கேருந்து போயிடுவப்பா அமெரிக்காவுக்கு" அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னோன்னே, "ஆமாம் போயிடுவேன்" அப்படிங்கிறாரு. "நாளைக்கு கூட நான் போனாலும் போயிடுவேன்" அப்படிங்கிறாரு. "எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல" அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, "நான் வந்து ஆக்ட்ரஸ் ஆகணும், மாடல் ஆகணும், நான் வந்து கேமராமேனோட ஓடி போயிடலான்ட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாரு வீட்டுக்கு தெரியாமல். சொன்னோன்னே, "நீ அப்படிலாம் பண்ணாத, அவங்க அப்பாக்கிட்ட கேட்டாவே ஒத்துப்பாங்க" அப்படிங்கிறாங்க. சொன்னோன்னே, "உனக்கு என்ன, நீ போயிடுவ, அப்புறம் நான் தானே இங்கே சிக்கி தவிக்கணும்" அப்படிங்கிறாங்க. "நான் வந்து மொசாக்கடி பறவையாட்டம் தான், எங்கள் அப்பா வந்து என்னைய கட்டி தான் போட்டிருப்பாங்க, வீட்டை விட்டு எங்கேயும் போக விட மாட்டாங்க, சுதந்திரமாக எங்கேயும் போக விட மாட்டாங்க" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "இல்லை இல்லை நீ வந்து உனக்கான தனியான ஃப்ரீடத்தை வந்து அமைச்சுக்கணும்" அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம், "எப்படிப்பட்ட ஆக்ட்ரஸ் ஆகலாம், எப்படிப்பட்ட மாடல் ஆகலாம்னு நினைக்கிறாங்கன்னு" கேட்டாங்க ஹீரோ. அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, "நான் இந்தியா லெவலில் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆகணும், இன்டர்நேஷ்னல் லெவலில்" அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே, "அவன் ஆசையெல்லாம் நிறைவேறுற ஒருத்தன் கிடைப்பான்" அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோயினா, "அப்படி ஒருத்தன் இருந்தான், ஆனால் இப்போ தானே கிளம்ப போகிறான்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி சிரிக்கிறாரு. ஹீரோ வந்து மறுநாள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் வீதிக்குள்ளே வர்றாரு. வீதியை வந்து காலியாக தெரியுது. அப்புறம் அங்கே வீதிக்கு எல்லா வீடு, எல்லா கடைக்கு மேலே வந்து பார்க்குறாரு. நியூயார்க்கில் இருக்க அந்த லிபர்ட்டி சிலை வந்து மேலே இருக்குது. நியூயார்க்கில் இருக்க சிலை. அந்த சிலைய காமிச்சோன்னே வந்து ஆடியன்ஸ்க்கே வந்து ஷாக் ஆயிடுது. "என்னடா இது, நியூயார்க்கில் இருக்க சிலை வந்து இங்கே இருக்குது" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கிங்கோட பார்த்துட்டு, இது வந்து கிராஃபிக்ஸ்லாம் நல்லா கொடுத்து எடுத்துருக்கானுங்க. அப்புறம் வந்து அவர் அந்த பெரிய டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பெரிய டோரை வந்து ஓப்பன் பண்ணும்போது மொத்த நியூயார்க்குமே வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் காட்டுறாங்க. ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் எல்லாமே ரியல் ஆட்டமாக இருக்குது. ஏதோ சொர்க்க பூங்காவுக்கு வந்த மாதிரி வந்து காட்டுறாங்க மொத்த இடத்தையுமே வந்து. ஹீரோ வந்து அப்புறம் இந்த நியூயார்க் பிளேஸில் இருக்கும். ஆனால் சில வண்டிங்க எல்லாமே இந்தியாவில் ஓடுற வண்டி ஆட்டம், டாக்ஸி ஆட்டம் தான் இருக்கும். அப்புறம் ஹீரோ வந்து அதை பார்க்குறாரு. ஹீரோ அப்புறம் வந்து பாட்டும் பாடுறாரு. ஒரு ஹீரோயின் வந்து பேசிக்கிறாங்க. 2 பேரும் வந்து ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹாலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. தாஜ்மஹாலுக்குள்ளே வந்து இருக்காங்க. அப்போ வந்து பேசிக்கிறாங்க. எவ்வளோ லவ் இருந்தால் ஷாஜகானை வந்து மும்தாஜுக்கு வந்து தாஜ்மஹாலை கட்டியிருப்பாங்கன்னு வந்து ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்காரு. "ஆமாம், அவ்வளோ லவ் இருக்கனால தான் கட்டியிருக்காங்கன்னு" ஹீரோயினும் சொல்கிறாங்க. இந்த இடம் ஃபுல்லாமே அழகாகவே இருக்குது. உள்ளேயும் வந்து சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. வேறு லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வந்து ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அங்கே லோக்கல் கடையில் வந்து ஒரு தாஜ்மஹால் பொம்மையை வந்து வாங்கி
ஹீரோ வந்து ஊருக்கு போகிறனால அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைச்சி வாங்கி கொடுக்குறாங்க. அந்த கடைக்காரங்கிட்ட வந்து பேரம் பேசி காசு வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. 80 விற்க வேண்டிய தாஜ்மஹாலுக்கு வந்து 60 கொடுத்துட்டு போகிறாங்க. ஹீரோ வந்து அதுக்கு மிச்ச காசு வந்து கொடுத்துட்றாரு அந்த கடைக்காரனுக்கு. அப்புறம் நைட்டு வந்து பிளாக் மங்கி வந்து மாடி மேலே ஏறி வர மாதிரி காட்டுறாங்க. ஏறி வர மாதிரி காமிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு மாடையும் அப்புறம் ஸ்வீட் கடையும் வந்து காட்டுறாங்க. ஏன்னா அந்த மாடும் ஸ்வீட் கடையும் தான் ஆடையும் ஸ்வீட் கடையும் தான் வந்து இந்த பிளாக் மங்கி கொள்ளையடிக்க போகுது. அதனால தான் வந்து சீனை காட்டுறாங்க. காலையில் வந்து வீதி ஃபுல்லாகவே வந்து கலவரமாக இருக்குது. அப்புறம் போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடுது, ஸ்வீட் கடையில் இருக்க ஒரு ஸ்வீட்டையும் காணும், அப்புறம் வந்து ஆடையும் காணும்ன்ட்டு. அப்புறம் மக்கள் எல்லாமே குளிச்சு குந்தடிக்கிறாங்க. எப்படி இது வந்து காணாமல் போகும், பிளாக் மங்கியோட வரதான் எல்லாம் கத்திகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோவோட இன்னொரு சித்தப்பான சொல்கிறாரு, நம்ம வந்து பாபாவை கூட்டிகிட்டு வந்து பூஜை போடலாம், பூஜை போட்டோன்னா யார் பிளாக் மங்கின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி வந்து பாபாவை கூட்டிகிட்டு வராங்க. சொன்ன மாதிரி அந்த பாபாவை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அந்த பாபா வந்து தண்ணீர்லாம் தெளிக்கிறாரு. தண்ணீர்லாம் தெளித்து நீ தானே அந்த பிளாக் மங்கியோட வாழலாம் தொட்ட அப்படின்ட்டு வந்து பாபாஜியை வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு முஸ்லீம் பாய் கடையும் பார்க்குறாரு, அப்புறம் மற்ற கடையும் வந்து பார்க்குறாரு. இவன் கடை மட்டும் தான் வந்து போயிருக்குன்னு வந்து சொல்கிறாரு, திருடி போயிருக்குன்ட்டு. இங்கே வந்து தப்பான இடம்லாம் இருக்குது. இந்த இடத்த எல்லாம் சூழ்ந்துருக்கனால தான் வந்து இந்த மாதிரி பிளாக் மங்கி எல்லாம் சூனியமும் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பள்ளிவாசலை பற்றி வந்து தப்பாக பேசுகிறாரு முஸ்லீம் பாய்ங்களை பற்றி. அப்புறம் முஸ்லீம் பாய்ங்களும் வந்து அதை கேட்டுட்டு தான் இருக்காரு. ஒரு சகோதரத்துவத்தோடு வந்து எல்லாருமே சேர்ந்து இருந்தவங்க, ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும். இந்துஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் இடையில வந்து சண்டையை தூண்டி ஆரம்பமே வந்து இவர் தான், அந்த பாபா தான். ஒரு முஸ்லீம் பாய் வந்து கேட்குறாரு, என்ன எங்கள் மசூதியை பார்த்து கை காட்டுறீங்க, நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் பிளாக் மங்கின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோவோட சித்தப்பா என்ன பண்ணுறாரு, ஆமாப்பா நீங்கள் தான் பிளாக் மங்கியாக இருக்கும், நீங்கள் இருக்கும்போது தான் இவ்வளோ களவாணித்தனமாக நடக்குதுன்னு வந்து அவருக்கு எதிராக வந்து தெரிவிக்கிறாரு. இப்போ வந்து முஸ்லீம் பாய்ங்களுக்கும் ஹிந்துஸ்க்கும் வந்து சண்டைகள் வந்து ஆரம்பிக்குது. அப்போ பாபாஜி கிட்ட வந்து சொல்கிறாரு பூஜை போட்டு, நீ தான்ப்பா இந்த பிளாக் மங்கியை பிடிக்கணும், பிளாக் மங்கியோட ஒரு முடியாவது கொண்டு வரணும், அப்போனா தான் வந்து அதை ஏதாவது பண்ண முடியும், யார் பிளாக் மங்கின்னு கண்டுபிடிக்க முடியும்னு வந்து ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் வந்து பயங்கரமான சண்டை நடக்குது. ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டும் கோல்ஃப் விளாண்டுக்கிட்டே வந்து அவங்களோட இடத்துக்குள்ளே டிவியில் வந்து பார்க்குறாங்க, தன்னோட வீதியில் வந்து என்னென்ன கலவரம்லாம் நடந்துகிட்ருக்குன்ட்டு. ஏதோ பிளாக் மங்கின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பிளாக் மங்கின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வந்து 2 மதத்துக்கு எதிராக வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸில் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து பேட்டி கேட்டுட்டு ஆரம்பித்தாங்க, யார் பிளாக் மங்கின்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. எல்லாம் முஸ்லீம் பாய்ங்க தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம இந்த பாபாஜி பாய் இருக்கார்ல, இந்த உள்ளிக்குச்சி பாய் ஸ்வீட் கடை வச்சுருக்காரு. இவர் கடை எல்லாத்தையுமே வந்து அடித்து நொறுக்குறாங்க. கடையை அடித்து நொறுக்குறாங்க. அப்புறம் முஸ்லீமுக்கும் இந்துஸ்க்கும் வந்து இந்த படத்தில் வந்து சண்டை வருது. அதை பார்த்து ஹீரோ வந்து பரிதாபமாக வந்து நிற்கிறாரு. பாயோட கதையை அடித்து நொறுக்குனதுக்கப்புறமா ஹீரோ வந்து அவர் கடையை போய் பார்க்குறாரு. அப்புறம் அந்த பாய்க்கு வந்து வந்து சமாதானம் ஆறுதல் சொல்கிறதுக்காக வந்து அவரை போய் பார்த்து பேசுகிறாரு. என்னாச்சு பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாய்கிட்ட வந்து கேட்குறாரு. இஸ்மாயில் பாய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் இருக்காத இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வந்து சொல்கிறாரு பாய். கடை எல்லாத்தையுமே அடிச்சுன்னு இருக்கிற இந்த சோகத்தில் வருத்தத்தில் வந்து இருக்கார் பாய். நீங்கள் இருக்காதன்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து திரும்பி திரும்பி கேட்குறாரு, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு. ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு வந்து சொல்கிறாரு. சொல்லி ஆறுதல் சொல்கிறான்னு வந்து கை வைக்கிறாரு. அவர் கையை தட்டி விட்றாரு முஸ்லீம் பாய். கையை தட்டி விட்டு இல்லை விடு அப்படின்ட்டு பயங்கர டென்ஷனோடு இருக்கார். ஓடி வந்த பாயை வந்து கட்டி பிடிச்சி அணைச்சும் வந்து ஆறுதல் சொல்கிறாரு, தடுக்கிறாரு, அவங்கள அட்டாக் பண்ணாமல் விட்றாரு ஹீரோ வந்து. அப்புறம் அந்த பாய் வந்து சொல்கிறாரு, என் கூட வந்து பல வருஷமாக என் கடையில் தான் இருந்தீங்க, 30 வருஷத்துக்கு மேலே வந்து என் கடையில் தான் பேசுனீங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கினீங்க, கூடயே தான் இருந்தீங்க, நீங்களே எப்படி இந்த மாதிரி என் கடையை வந்து அடிச்சுன்னு இருக்கலாம், எப்படி கலவரம் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கத்தி கத்தி பேசினார் கோவத்தில் ஆத்திரத்தில். என் கூடயே தான் இருந்தாங்க. இது ஏரியா மக்கள் எல்லாருமே வந்து என் கூட சிரித்து பேசுவாங்க. அவங்க கோயில், அவங்க ட்ராமா, சீதை நாடகம் எல்லாத்துக்குமே வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து தூண்டுகோலாக இருந்திருக்கேன். அவங்க என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து பாய் சொல்கிறாரு. ஆனால் இப்படி பண்ணிட்டானே அவன் அப்படின்ட்டு வந்து இவங்க சித்தப்பாவை வந்து பயங்கர ஆத்திரத்தில் வந்து கத்திகிட்ருக்காரு. ஹீரோ வந்து அதை தடுத்து படுக்க வைக்கிறாரு. விடு விடு அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுக்குறாரு, சமாதானப்படுத்துகிறாரு பாயை. அதுக்கு அடுத்ததில் இந்த ஏரியாவிலே மிகப்பெரிய பணக்காரனான கேமராமேனுக்கெலாம் வந்து கடன் கொடுக்குற பாய் வந்து வந்துடுறாரு. கேமராமேனோட வந்து எக்ஸ் லவரே வந்து இந்த பாயோட ஒய்ஃப் தான் வந்து எக்ஸ் லவர் கேமராமேனுக்கு லவ்வரு. அடிக்கடி அவர் இல்லாத நேரத்தில் வந்து
ஒய்ஃபை பார்த்துட்டு போவான். இந்த ஒய்ஃப் வந்து பிளாக் மங்கி வந்துட்டான் வந்துட்டான்னு கத்துனோனே வந்து அந்த பாய் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தோன்னா நம்ம ஹீரோ தான் வந்து எந்திரிக்கிறாரு. நம்ம கேமராமேன் வந்து சைடில் ஒளிஞ்சிருக்கான். சொல்லிடாத அவங்ககிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹீரோ வந்து எந்திரிச்சு பார்த்துட்டு ஒரு மறைச்ச பார்வையோட வந்து எந்திரிச்சு நடந்து போகிறாரு கிராஸ் பண்ணி. அப்புறம் அந்த பாய் வந்து முறைச்சி பார்க்குறான், நீ ஆடா இந்த பிளாக் மங்கி அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோ வந்து முறைச்சி பார்த்ததோட அப்படியே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு நடந்து ஓடுறாரு. நடந்து ஓடினோன்னு வந்து பாய்க்கு மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, இவன் தான் பிளாக் மங்கி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான், நம்ம பீதியை ஏமாற்றிட்டு இருக்கான்னு நினச்சிட்டாரு. இங்கேருந்து தான் இன்னொரு பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து ஹீரோ கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. இந்த சேட்டு பாய் வந்து போலீஸ்கிட்ட சொல்லி, போலீஸ்காரன் வந்து கேட்குறான், நீ பிளாக் மங்கியை பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். எப்பட்றா நீ பிளாக் மங்கி இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நீ இருக்க அப்படின்னு வந்து போலீஸ்காரன் கேட்குறான். அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறான்னா, அது போய் நீ பிளாக் மங்கி கிட்டே கேட்டுக்கோ அப்படின்ட்டு வந்து ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ பிளாக் மங்கி கிட்டே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஹீரோ ஹீரோயின் வந்து அந்த ஆக்ட்ரஸ் ஆகிறத பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சித்தக்காரன் வந்து இந்த சேட்டு சொன்னதை கேட்டு வந்து டென்ஷன் ஆகி வந்து சட்டை காலரை பிடிச்சி இழுக்கிறாரு, ஹீரோட சட்டை காலரை. இன்னும் தைரியம் இருந்தால் வந்து என் பொண்ணுக்கு வந்து நீ அறிவுரை சொல்லிகிட்டு இருக்க, புத்திமதி சொல்லிகிட்டு இருப்ப, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா நான் அவ்வளோதான் அப்படின்னு வந்து சண்டை கட்டுறாரு. சொல்லி சொல்லி தான் அவன் கெடுத்து வச்சுருக்கான் என் பொண்ணை அப்படின்னு சொல்கிறாரு. நீ வீட்டுக்குள்ளே போடி அப்படின்னு சொல்லி அவரை தாட்டி விடுறாரு ஹீரோயினை. இவன் என்கிட்டலாம் இன்னொரு தடவை பழகுறத பார்த்தானா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லி பற்றி விட்றாரு. சொன்னோன்னே வந்து ஹீரோ வந்து பார்க்குறாரு. ஹீரோ பார்த்துட்டு வந்து நீ இங்கே இருந்தானா அவ்வளோதான், எங்கள் வீட்டை விட்டு கிளம்பிடு, இனிமேல் உனக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. சொன்னோன்னே உன்னோட லட்சணம்லாம் தெரியுதுடா, நீ தான்டா பிளாக் மங்கி சூட்டை போட்டு சுற்றிட்டு இருக்கியானே அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹீரோ கிட்ட. ஹீரோ அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் ஹீரோ வந்து இறங்கி போகிறாரு. கீழே போய் பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, நம்ம உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பணும் அப்படிங்கிறாரு. இல்லைப்பா நீ பூஜை பண்ண எல்லாம் சரியாயிருங்கிறாங்க. என்ன பூஜைன்னு சொல்லிகிட்ருக்கீங்க, எல்லாம் நம்ம பண்ணால் தான் எல்லாமே மாறும். ஆண்டவன் வந்து இறங்கி வந்து நமக்காக எதுவும் பண்ண மாட்டான், எல்லாம் நமக்காக நம்ம தான் பண்ணிக்கணும், நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. பாட்டி மேலே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி வந்து கோவத்தை கொட்டி விடுறாரு ஹீரோ. பாட்டி வந்து அப்செட் ஆகிடுறாங்க. அப்புறம் அந்த பூஜை தட்டு வந்து கீழே விழுந்துருது. கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பாட்டியை ஹீரோ வந்து சமாதானப்படுத்துகிறாரு. இங்கே யாரும் வந்து என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க பாட்டி, எல்லாருமே வந்து என்னை அவமானப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பாட்டிக்கிட்ட வந்து ஆறுதல் தேடிக்கிறாரு. அவங்க ஹீரோயினோட அப்பா மேலே இருக்க டென்ஷன் மொத்தமாக வந்து பாட்டிக்கிட்ட காமிச்சாரு. அப்புறம் ஹீரோயின் மேலே இருக்க டென்ஷனையும் வந்து பாட்டிக்கிட்ட காமிச்சாரு. அப்புறம் வந்து ஆறுதலை வந்து பாட்டிக்கிட்ட வாங்கிட்டார் ஹீரோ. ஒரு ஹீரோவோட பாட்டியும் வந்து கோயிலுக்குள்ளே வராங்க. இல்லை நீ கோயிலுக்குலாம் வர முடியாது, ஏன்னா நீ வந்து சரியான பிறப்பே இல்லை, நீ வந்து முஸ்லீம் அம்மாவுக்கு பிறந்திருக்க, உங்கள் அப்பா மட்டும்தான் வந்து ஹிந்து, 2 பேருமே ஹிந்துவாக இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே அலவுடு அப்படின்னு வந்து ஹீரோ வந்து தடுத்துடுறாங்க. ஹீரோவை தடுத்தோன்னே பாட்டி வந்து ஷாக் ஆகுறாங்க. நீலாம் வந்து உள்ளுக்குள்ளே வர முடியாது, உனக்கு அலவுடே கிடையாது, நீ வந்து ஒரு தூய்மையான ஹிந்து கிடையாது, நீ வந்து கோயிலுக்குள்ளே எடுத்து வச்சா எங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு வந்து தடுத்துடுறாங்க. ஹீரோ வந்து அதெல்லாம் வந்து மறுத்து நான் உள்ளே வருவேன் அப்படின்ட்டு வந்து கம்பீரமாக பாட்டியை கூட்டிகிட்டு வராங்க. பாட்டியை கூட்டிகிட்டு அவர் வந்து வரும்போதும் எதிரில் இருக்கவன் வந்து ஹீரோ வந்து எட்டி மிதிச்சிட்றான். அப்போ வந்து பாட்டியை வந்து பார்க்குறாரு ஹீரோ. நான் சொன்னது கரெக்டு தான் பார்த்தீங்களா, எனக்கு எவ்வளோ அவமானத்தை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு, யாருமே நீ மதிக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு. எதிரில் வந்து கோல் வச்சுருக்கவன் வந்து சேட்டு பாய் வந்து ஏவுறான். அந்த கோல் வச்சுருக்கவன் வந்து ஹீரோ வந்து ஒரே எத்துறான். எத்துல வந்து ஹீரோ வந்து கீழே விழுந்துடுறாரு. இது வந்து இன்னொரு கலவரமாக மாறுது. அப்போ இந்த சேட்டு பாய் வந்து கேட்குறான், யார்ரா கடவுள் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவன் முஸ்லீம் பாய் கேட்குறான், ஆமாம் யார் உனக்கு கடவுள் அதை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு, இங்கே கடவுளுங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம அன்பு செலுத்திக்கிறது அரவணைக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார், அந்த ஒரே ஒரு கடவுள் தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே படைச்சாரு, அந்த ஒரே ஒரு கடவுள் தான் நம்ம மேலே வந்து அன்பு செலுத்திட்டுருக்காரு, ஆதரவும் கொடுத்துட்ருக்காரு, நம்ம எல்லாத்தையுமே வந்து பத்திரமா பார்த்துக்காரு அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு. எல்லாத்துக்குமே டிஸ்கஸ் பண்ணி 2 டீமுக்கு வந்து சொன்னனால அங்கே பயங்கர கலவரமாக போயிட்டுருக்கு வீதியில். பேரன் வந்து இவ்வளோ அவமானப்பட்டதுனால வந்து பாட்டினால் தாங்க முடியல. பாட்டி வந்து நான் அந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறோம் நாளைக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாளைக்கு டிக்கெட் பண்ண போகிறோம், ஊரை விட்டு கிளம்ப போகிறோன்னு சொல்கிறாங்க பேரனுக்காக. பேரன் வந்து சோகமாக வந்து உட்காந்துருக்காரு. ஹீரோ வந்து இங்கே என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ரசிச்சிட்ருக்காரு. அப்புறம் அந்த மசாகலிய பறவை வந்து கொஞ்சிகிட்ருக்காரு. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து தேடி வரா.
ஹீரோயின் வந்து வீட்டில் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டா இங்கேருந்து ஓடுறதுக்காக. ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே இருக்கிறத பார்த்துட்டு வந்து தேடி வராங்க. தேடி வந்துட்டு நான் இங்கேருந்து தப்பிக்க போகிறேன், ஓடி ஓடி போகிறேன் அப்படி வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து பார்த்துட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ஊருக்கு கிளம்புற புறப்பாடில் இறங்குறாரு. அப்போ வந்து அடுத்தது பாபுஜியை வந்து இந்த குகைக்குள்ள வந்து தள்ளுறாங்க. பிளாக் மக்கி வந்தால் நீ தான் அதோட முடிவை கொடுக்கணுன்னு வந்து தள்ளிடுறாங்க. அவர் வேணாம் வேணாம்னு சொன்னாலும் கட்டாயப்படுத்தி தள்ளிடுறாங்க. ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு ஓடி போகிற பிளான் எல்லாத்தையுமே வந்து தயார் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து கிளம்புறக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அக்காவோட பிளெஸிங்ஸ் வாங்கி போயிட்டு ஒரு ஹக் பண்ணிட்டு வந்து கிளம்புறான்ட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஒவ்வொரு மாடியாக ஜம்ப் பண்ணிட்டு வந்து ஒரு மாடியில் நிற்கிறாரு. என்கிட்ட அந்த சின்ன பையன் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனே கொடுத்தது. எங்கள் அக்கா வந்து இப்போ வீட்டை விட்டு ஓட போகிறாங்கன்ட்டு. அதனால் வந்து ஹீரோ வந்து தயாராக இருக்கார். அவங்க அக்கா வந்து இந்த விதிய வழியாக தான் வருவாங்கன்ட்டு. முஸ்லீம் பையங்களும் வந்து ரெடியாக இருக்காங்க. பிளாக் மக்கி எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பிரச்சனைலாம் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடிக்குள்ளேயே வந்து வீடுக்குள்ளே வந்து பயங்கர கலவரமாக போயிட்டுருக்கு. ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து தேடி கிளம்பிட்டாங்க. அப்புறம் அந்த வேலைக்காரி பெண்மணி வந்து பாபுஜியை வந்து குகையிலேருந்து மீட்கிறாங்க. மீட்டு அவங்க முடியை வந்து பிச்சு கொடுக்குறாங்க. இந்த பிளாக் மங்கியோட முடின்னு கேட்டால் அந்த முடியை கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பாபுஜி கிட்ட. பாபுஜியை வந்து வாங்கிடுறாங்க. அப்புறம் இந்த வேலைக்காரி வந்து மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அந்த பாபுஜி கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து பாபுஜியோட மனசும் வந்து இழகுது. நல்ல வேளை இந்த நேரத்தில் எவ்வளோது காப்பாற்றலைன்னு வந்து பாபுஜி வந்து நினைக்கிறாரு. பாபுஜி வந்து அந்த வேலைக்காரருடைய கையை வந்து கோர்க்குறாரு. ஏரியாவில் ஃபுல்லாக கலவரமாக நடந்துகிட்ருக்க நேரத்தில் வந்து இந்த முஸ்லீம் பாயும் அப்புறம் இந்த இந்து பாயும் வந்து 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டாட்டம் பேசிக்கிறாங்க. என்னப்பா அது பயங்கர கலவரமாக போயிட்டுருக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. பேசாமல் நம்ம 2 பேருமே ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த பிளாக் மங்கி ஊருக்குள்ளே வந்துருச்சு போல் அப்படின்ட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. இவ்வளோ கலவரத்துக்கான இடையில ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து கேமராமேனை வந்து பார்த்துட்றாங்க. ஏன்டா இவ்வளோ லேட்டாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த பிளாக் மக்கி கெட்டப் போட்டு ஒருத்தர் வராரு. அவரை பார்த்து வந்து கேமராமேன் வந்து பயந்துடுறாரு. அச்சச்சோ பிளாக் மக்கி வந்துடுச்சுன்னு சொல்லி வந்து கதறாரு. ஹீரோயின் வந்து என்னடா என்னாச்சு பேய் பார்த்த மாதிரி முழிக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்புறம் கேமராமேன் பயந்து அதை பார்த்து பயந்து ஓடிடுறாரு. அப்புறம் அந்த பிளாக் மங்கி கெட்டப் போட்ட ஹீரோ வந்து மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறாரு. மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறாரு, பயப்படாத நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் கோவத்தில் சொன்னால் நீ பாட்டுக்கு போயிடுவியா கேமராமேனோட அப்படின்ட்டு வந்து ஒரு உரிமையோட வந்து கேட்குறாரு. நான் தான் இருக்கேன், நீ லவ் பண்ண என்னை தான் லவ் பண்ணும் அப்படிங்கிறாரு. அது ஹீரோயின் வந்து சொல்கிறேன், நீ தான் என்னை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போகிறல, நான் தான் உனக்கு வேணாம்ல, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்கிறாரு. நான் வேணான்னு உங்ககிட்ட நான் சொன்னேனா அப்படின்னு கேட்குறாரு. அவரோட முடிவை மாற்றிக்கிட்டு, இல்லை நான் கல்யாணம் பண்ண உடனே தான் கல்யாணம் பண்ணுவேன், லவ் பண்ணாலும் உடனே தான் லவ் பண்ணுவேன், நீ எனக்கு வேணும் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோ சொன்னதுக்கப்புறம் மேலே வந்து வேலைக்காரியும் பாபுஜியை வந்து பார்க்குறாங்க கீழே நடக்குதுன்னு. இவங்க 2 பேரும் வந்து சமாதானம் ஆகி ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி போலீஸ்காரன் வந்து லத்தியை வச்சு மண்டையிலே ஒரே போடா போட்டுடுறான் ஹீரோ மேலே. ஹீரோ வந்து மயங்கி கீழே வந்துடுறாரு. இங்கே வந்து தீப்பத்துற சீனை வந்து காட்டுறாங்க. அவங்க பாட்டி வந்து சாமி கும்பிட்டுருக்க சீனை வந்து காட்டுறாங்க. எந்த கலவரமும் வந்துடக்கூடாது, யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறத வந்து காமிச்சிட்ருக்காங்க அந்த சீனில். இவன் தான் அவ்வளோ நாளாக வந்து இந்த பிளாக் மங்கியாக நடிச்சிட்ருக்கான்ட்டு ஊருக்காரங்க எல்லாமே அடித்து ரத்தம் ஒழுக ஹீரோ வந்து அடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து தடுக்கிறாங்க, அவர் அடிக்காதீங்கன்ட்டு. அப்புறம் பாபுஜி அப்புறம் அந்த வேலைக்காரியை வந்து தடுக்கிறாங்க. இல்லை அவர் அடிக்காதீங்கன்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. சொல்லவே ஊர் மக்கள் 2 பேருமே சேர்ந்து வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமாக. ஒருத்தன் வசமாக மாட்டினான்டான்னு வச்சு செய்கிறாங்க. இவன் தான் அந்த பிளாக் மக்கி இவ்வளோ வருஷமாக நம்மக்கிட்ட வந்து வேலையை காமிச்சிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஊர் மக்கள் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அவனை. அப்புறம் அந்த பாபுஜி வந்து பிளாக் மக்கினா யார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவ்வளோ கலவரம் நடந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து அடிச்சுட்டு ஹீரோயின் வந்து ஹக் பண்ண மாதிரி இருப்பாங்க. அப்போ பாபுஜி வந்து சொல்கிறாரு, பிளாக் மங்கிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை, நமக்குள்ளே இருக்க பாருங்கள் அதுதான் பிளாக் மணி, அந்த சந்தேக பேர் ஒளி தான் பிளாக் மங்கி. நமக்குள்ளே இருக்க ஒவ்வொரு அந்த கெட்ட ஸ்கலனும் வந்து எல்லாருமே தான் பிளாக் மங்கி. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து ஒரு பிளாக் மங்கி இருக்குது. அதுதான் வந்து இவ்வளோ இப்படி சண்டைக்கே வந்து வழி ஊற்றுச்சு, எல்லாத்தையுமே வந்து கலவர பூமியாக்குச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து அது உணரப்படுறாங்க பிளாக் மங்கினா என்னன்ட்டு. எல்லாம் உணர்கிற நேரத்தில் ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு. அப்புறம் வந்து இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி எல்லாருமே வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியன்ஸு போய் சாக போகிற நிலமையில இருக்கார்.
அப்புறம் ஹீரோ வந்து சொர்க்கத்தில் இவங்க பாட்டியோட ஹஸ்பண்டோட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க பாட்டியோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம அமிதாப் பச்சன் தான். உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே என்ன எப்படி இருக்காங்க, எல்லாம் சுயநலமாக இருக்காங்க, மதவெறி பிடிச்சவங்களா இருக்காங்கன்னு வந்து அவங்க தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லாருமே அப்படி தான் அப்படின்ட்டு. நான் டெல்லி வந்து எல்லாம் கூட்டமாக இருக்குது, அழகாக இருக்குன்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட ஊராக இருக்குன்னு நினச்சே பார்க்கல. அதுக்கு நான் வந்து நியூயார்க்லேயே இருந்திருப்பேன்னு வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில் வந்து பார்த்தீங்களா, நான் சாகிற நிலைமைக்கு ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, ஆமாம் டெல்லிலாம் வந்து எல்லாருமே வந்து அஹ், கோ கொடூரக்காரனுங்க தான், கோவக்காரனுங்க தான், கலாச்சாரம் இல்லாதவங்க தான், எல்லாருமே கோவத்தோட வந்து அடிச்சுன்னு இருக்கிறவனுங்க தான். ஆனால் நல்ல மனசுக்காரங்கமே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு வந்து எங்கள் தாத்தா வந்து ஹீரோவுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்துலேயே வந்து ஹீரோ வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஹீரோவை வந்து ஊர் மக்கள் எல்லாருமே முஸ்லீம், ஹிந்துஸ் எல்லாருமே சேர்த்து உள்ளே தூக்கி அட்மிட் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் வேனுக்குள்ளே. ஆம்புலன்ஸ் வேனுக்குள்ளே வச்சு அவருக்கு வந்து சிஆர்பி வந்து கொடுக்குறாங்க. சிஆர்பி கொடுத்து வந்து ஹார்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து வந்து அவர் உயிரை செய்கிறாங்க. அப்புறம் அவரை தாத்தாவோட சொர்க்கத்தில் இருந்தவர் வந்து திரும்பி வந்து இங்கே கண் முழிக்கிறாரு. கடைசியில் ரெண்டு இனத்தோட சண்டை வந்ததுனால வந்து அந்த பிளாக் மங்கி மாஸ்க் வந்து நெருப்பில் போட்டு எரிக்கிறாங்க. நெருப்பில் போட்டு எரிச்சதுனால அதை ராவணனாட்டம் காட்டுறாங்க. லெவலில் ராவணன் விழிஞ்சான், பிளாக் மங்கி விழிஞ்சிச்சு. இனிமேல் வந்து மத பிரிவே இருக்காது, எல்லா மதத்தோட ஒற்றுமையாக இருப்பாங்கன்ட்டு வந்து கதையை வந்து உணர்த்துறாங்க.